ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்கிற அளவுகளில் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குங்க. முந்திரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வரும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாமே கலர் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இந்தளவு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் இல்லை கரம் மசால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் மிக்ஸி ஜாரை அலசி எடுக்கிற அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாகவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க போதும். அதுக்கு மேலே வேண்டாம். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பன்னீர் சேர்க்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே வரும். இந்த பன்னீர் பட்டர் மசால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அப்படியே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்தோடையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.